வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு இந்த மேகதாது அணை குறித்து தான். கர்நாடக அரசு காவிரியில் மட்டுமல்லாமல் தென்பெண்ணை, பாலாறு போன்ற பல நதிகளுக்கு இடையே அணை கட்டுவது, அதற்கு எதிர்ப்பான குரல்கள் தமிழகத்திலிருந்து வருவது, அது எந்த மாநில அரசாக இருந்தாலும் எதிர்ப்பது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த வருடமே இது பேசப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தற்போது மீண்டும் பாட்டீஸ் அவர்கள், அதாவது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் மிக வெளிப்படையாக 2 அணைகள் மேகதாது காவிரிக்கு குறுக்கே நாங்கள் கட்டப் போகிறோம், அது மட்டுமில்லாமல் இது 48 TMC தண்ணீரை அந்த இடத்தில் தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்காக 2500 ஏக்கர் பரப்பளப்பையும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஆக இது ஏற்கனவே காவிரி பாசன பயிர்ப்பு தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்குமுறை வாரியம் போன்ற எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஒழுங்காக நடுவண் அரசு செயல்படுத்தாத நிலையில், தமிழக அரசு அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற நிலையில், விவசாய அமைப்புகள் போராடி வருகின்ற இந்த நிலையில் மீண்டும் மேகதாது அணை பிரச்சனையை கர்நாடக அரசு கிளப்பியிருப்பது, இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், நடுவண் அரசு என்ன செய்ய போகிறது, அங்கு இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது, இங்குள்ள தமிழக அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்துதான் ஒரு விரிவாக இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்துரிதாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரிய இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர் வெங்கட்ராமன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பலராமன் அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் குமரி கிருஷ்ணன் அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். பொதுவாக இது இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சி அமைப்புங்கிறப்ப இங்க இருக்க எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களுக்கான தேவையும் தருகின்ற ஒரு அமைப்பாக அந்த கேந்திரியம் சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசு அந்த இருக்கணும். ஆனா இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து கேரளாவோட இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கர்நாடகாவோட ஏற்படுற பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க சொல்றது எல்லாமே நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. என்னதான் எதிர்ப்பு குரல்கள் வந்தாலும் கர்நாடகா தொடர்ந்து பாலாறு, தென்பெண்ணையில அணை கட்டுறதா இருக்கட்டும், காவிரியில ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இப்ப இந்த 2 அணையுமே அவங்க ரொம்ப வழக்கம் போல துணிச்சலா தான் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா நாங்க கட்டியே தீவோம், இதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கூட்டாட்சிங்கிற அமைப்புங்கிறது நம்ம ஏற்படுத்திக்கிட்டதே இந்த மாதிரி விஷயங்களை தீர்த்துக்கவும், அதுக்குதான் அந்த கூட்டாட்சிங்கிற அமைப்பே இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியன் அமைப்புல தொடர்ந்து கர்நாடக அரசு மீறி வர்றதை எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனை எப்படின்னா, இது ஒரு அடிப்படையில ஒரு தண்ணீர் பகிர்வு பிரச்சனையாக நம்ம தரப்புல பாக்குறோம், தமிழ்நாட்டு தரப்புல. உண்மையாக அது ஒரு இன பிரச்சனையாக தான் கர்நாடகத்தில் பார்க்கப்படுது. அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் எதிர்கொள்ளவே முடியாது. இப்போ இன்றைக்கு இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தான் அவர் சொன்ன வாசகம் தான், காவிரியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம். அதை இப்போ 48 TMC அணையை கட்டிட்டாங்கன்னா உண்மையில் ஒரு சொட்டு தண்ணீரும் வராது. அதுக்கு மேலே உபரி தண்ணீர் அங்கே வரவே வராது. இது கடந்த ஆண்டு ஏப்ரலில் திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துச்சு. அப்போதான் இவங்க 3 அணைகள் கட்டுவது 60 TMCக்குன்னு சொன்னாங்க. அதில் இப்போ உடனடியான திட்டம் 2 அணைகள் 48 TMCக்கு என்பதற்கு அறிவிச்சிருக்கிறாங்க. குளோபல் டெண்டர் உட்பட அறிவிச்சிட்டாங்க. நேற்றுக்கு முதல் நாள் அந்த பட்டியல் அறிவிச்சாரு. நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கான அமைச்சரவை கூடி அதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா, எங்களுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன் சொல்லிட்டாரு, அதில் ஒன்றும் பெரிய தடையெல்லாம் கிடையாது, நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன துணிச்சல்னா, இந்திய அரசாங்கம் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தா கூட இதுல கர்நாடகத்தினுடைய அடாவடிக்கு எதிராக வராது, நியாயத்தை நிலைநாட்ட வராது என்ற துணிச்சல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், 48 TMCனாக்க அது ஒரு மிகப்பெரிய அணை, கிட்டத்தட்ட மேட்டூரினுடைய பாதி கொள்ளளவுக்குள்ள ஒரு அணை, 2 அணையும் சேர்த்திக்கணும். இவ்வளவு பெரிய அணைக்கட்டை அவங்க கட்டுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? நாங்க மின்சாரத்துக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்றாங்க, குடிதண்ணீருக்கும் பயன்படுத்த போறாங்க. முதன்மையான தேவை என்பது குடிதண்ணீர்ங்கிற பேர். ஆரம்பத்துல மின்சாரங்கிற விஷயத்தை தான் போன வருடம் அதை சொல்லி தான் தமிழக அரசின் சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, மின்சாரத்துக்கு மட்டும் மேகதாட்டுல மட்டும் இல்ல, இந்த பக்கத்துல ஒகே நகர்லையும் சேர்த்து ஒரு 4 மின்சார இதை மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புலையும் நடத்தலாம்னு கூட அதை சொன்னாங்க. இப்போ அவங்க செய்யறது குடிதண்ணீருக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா தண்ணியே கிடையாது. ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம் என்ற அவர்களுடைய கொக்கரிப்பை செயல்படுத்தக்கூடிய செயல் வடிவம் இது. கடைசி விஷயம், ஏன் அவர்களுக்கு அப்படி செய்ய முடியுது?
இந்திய அரசாங்கம் இந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் என்பது மிக குறைவானது. இதுவரை இருந்ததிலே மிக குறைவானது. 198 TMC என்பது மிக குறைவானது. ஆனா அந்த தீர்ப்புல செய்த ஒரே ஒரு முக்கியமான உருப்படியான காரியம் என்னன்னா, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு காவிரி மேலாண்மை வாரியம், ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு என்பதை எப்படி பக்ரானங்கல் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி இது ஏற்படுத்தணும்னு அதுக்கான வழிமுறையெல்லாம் மிக விரிவாக ஒரு தீர்ப்புல அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஒரு சாதாரண ஜீவோவில் சொல்ல வேண்டிய விஷயத்த தீர்ப்புல மிக விரிவாக சொன்னாங்க. அதை 1.5 ஆண்டு ஆயிடுச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில செய்யல. இப்போ பிஜேபி ஆட்சி வந்த பிறகு மோடி கிட்ட போய் இந்த அம்மையாரே போய் பார்த்தாங்க. முன்னாள் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு ஒரு 38 பக்க கடிதங்கள் கொடுத்தாங்க. அதுல ஒரு முக்கியமான முதல் செய்தியாக அதுதான் சொல்லப்பட்டுச்சு. உடனடியாக அதெல்லாம் வரப்போகுது, நோட்டு ஃபைல் மூவ் ஆகிட்டு இருக்குலாம் சொன்னாங்க. கடைசியில் அது இல்லை. அந்த கால தாமதத்தை பயன்படுத்தி கொண்டு இதுக்கு முன்னாடி இதே தான் பிரச்சனையே. ஏற்கனவே இந்த வழக்கு 72லேருந்து நீதிமன்றத்தில் இருக்கிற போது அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி தான் புதிய அணைகளை கர்நாடகம் கட்டியது. மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும். அதை பற்றி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி அவர்கள் கொடுத்தார்களும் சொல்ல முடியாது, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. மௌனத்தின் மூலமாக அவர்கள் மௌன சாட்சியாக இருந்தார்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்க போகுது. அந்த காலதாமதமாக ஆக இவர்கள் இருக்கிற இதுல புதிய அணைகளை கட்டிட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணீரும் வராது. இது ஒரு இனப்பகை நடவடிக்கை. வெறும் தண்ணீர் தகராறு பிரச்சனையா இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர் எப்படி சொல்ல முடியும்? ஒரு இனப்பகை. அது தமிழகத்திற்கு அங்குள்ள விவசாயிகள் தேவைக்காக தான் நாங்க பண்றோம் தானே அவங்க சொல்றாங்க. கன்னட விவசாயிகளும் நாங்க குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க இனப்பகைன்னு எப்படி? ஆமா, அங்க அப்படி அரசியல் வளர்க்கப்பட்டிருக்கு. நீங்க நீதிமன்றம் நீங்க அப்படின்னா தண்ணியே தரமாட்டோம்னு சொல்ல முடியுமா? காவிரியில நாங்க தண்ணியே தரமாட்டோம், எங்களுக்கு வழிஞ்சு வந்தா நீங்க எடுத்துங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு பகிர்வு விஷயம். அது அந்த எந்த ஒரு ஊர்லயும் தலைமடைக்கும் கடைமடைக்கும் பகிர்வே கிடையாது. தலைமடைவுக்கு போய் மிஞ்சினாதான் கடைமடைக்கு வருவோம்னு யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு நியாயத்திற்கு விரோதமாக யார் சொன்னாலும் இனவாதம் தானே, வெறி தானே இது. நிச்சயமா. இப்ப கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு தான் மாநில அரசு இருக்கிறது. உங்கள் தலைமை இங்க வழமையா பாரதிய ஜனதாவும் சரி காங்கிரசும் சரி இங்குள்ள மாநில தலைமை அதை விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இது நீங்க நடுவண் அரசா இருந்தாலும் சரி இல்ல இப்ப இருக்க பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. பொதுவா இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த நடுவண் அரசு இந்தியாங்கிற அமைப்பு கர்நாடகா செய்கிற எந்த அத்துமீறலையும் தடுத்ததாக வரலாறு கிடையாது. அவர்கள் அணைகளை கட்டுவதே சட்டத்துக்கு புறம்பாகத்தான் கட்டுகிறார்கள். ஒப்பந்தங்களை உடைத்து விட்டுதான் அவர்கள் அணைகளை கட்டுகிறார்கள். இப்போது அவர்கள் ஒரு சொட்டு கூட வர முடியாத அளவிற்கான ஒரு விஷயத்தை அணையை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதற்கும் நடுவண் அரசு எந்த ஒரு பாதிப்பையோ எந்த ஒரு அசைவும் காட்டவில்லை அப்படிங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடுவண் அரசு காட்டலன்னு பிஜேபி தான் கேட்கணும். ஆனா ஒரு தேசிய கட்சின்ற முறையில் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பிரச்சனை கூட முன்னாடி இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய கட்சியாக இருப்பதுக்கு மாநில அரசு, மாநில கட்சி, மாநில உரிமை அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த மாநில உரிமைகளையும் தேசிய உரிமைகளையும் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் அப்படின்றது தான் தேசிய கட்சிகள் செய்ய தவறுவது. அங்கே எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா போய் பேசுகிறான். எல்லா அமைச்சரும் எவ்வளோ கடுமையான எதிரியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் பேசுகிறான். கேரளாவில் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் 2 பேரும் ஒன்றா ஒரே காரில் தான் போகிறாங்க, பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க மாநிலத்துக்கு அப்படி போகிறவங்க கம்யூனிஸ்ட்டு, இங்கே போகிறது ஒன்று பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அப்படி போகிறவங்க தன்னுடைய மாநிலத்துக்கு என்ன தேவையோ அந்த உரிமையை கேட்டு சட்ட ரீதியாகவும் அதே சமயத்தில் மற்ற வகையிலும் அவர்களிடத்தில் பேசி அவர்களை இலக வைத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம். வாங்குறாங்க. தமிழகத்தில் மட்டும் ஏன் நீ அந்த ஊரில் தானே, நீ போய் கேளு, அதுக்கு நாங்கள் என்ன கூப்பிடுறது? இது ஆளுங்கட்சி. அப்ப மாநில கட்சிகளாக இருக்கிற திமுக கடந்த முறை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்க தயார்னு சொன்னாங்க. அவங்க எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தயார்னு சொல்லி, அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கும்போது எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு அதிமுக தலைமையில இருந்து பதில் வந்தது. அது எப்படி சரியான பதிலாகும்? இப்ப 4 பேர் இருக்கிறோம், இந்த தண்ணி பிரச்சனை 4 பேருக்கும் உரியதுதான். இதுல அவருக்கு வேற எனக்கு வேற கருத்து இருக்குமானா இருக்கவே முடியாது, இருக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால இந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில உரிமையை காப்பாற்றுவதில் எல்லா கட்சியும் ஒருங்கிணைத்து அழைத்து சென்று பேசுவதில் மாநில அரசு தவறுகிறது. அது யார் ஆண்டாலும்.
அப்ப மாநில அரசு தவறுகிறது என்றால் அந்த மாநிலத்தை ஆளுகிற இந்த அரசு யோசிக்கிறதான்னா அதுவும் இல்லை. அப்படின்னா என்னன்னா தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விரோதிகளை பார்ப்பது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது பிரச்சனைகள் தீர்ந்த பாடல. இல்லைன்னா காவிரி 74 ஒப்பந்தம் 74 இருந்து இன்னைய வரலையும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்பப்போ பேசுறது, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறது, அப்புறம் அவர் தண்ணியை திறந்து விடுவார், இங்கே தண்ணி வந்துடுதுங்கன்றது, பாய்ன்னு கட்டுறது, அவருக்கு ஒரு தலைப்பாக வைக்கிறது, இவருக்கு ஒரு சால்வை போடுறது, இப்படியா? ஏன் அன்னைக்கு சுமூகமா 2 பேரும் பேசி தீர்த்துக்கலான்னு கலைஞர்கிட்ட சொன்ன போதும் ஒத்துக்கல, எம்ஜிஆர் கிட்ட சொன்ன போதும் ஒத்துக்கலையே. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? நீங்க கேட்கறத விட அதிகமாகவே நான் கொடுக்குறேங்கன்னு தேவராஜ் அரசு கூப்பிடும்போது, ஐயா நான் இன்னைக்கு ஒத்துக்குன்னா இதை வச்சுன்னு கருணாநிதி அரசியல் பண்ணுவாருங்க, எனக்கு வானாங்கன்னு அவர் போயிட்டாரு. அதே மாதிரி இந்த பட்டேலன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து பேசும்போது அதே மாதிரி சொன்னாரு. கலைஞர் என்ன சொன்னாரு? நான் விட்டா இந்த அம்மா விடாதுங்க, நமக்கு வானா, இது எந்த காலத்துலாம் தீர்ந்து போகுதுன்னு விட்டுல. ஆனா வீரேந்திர பட்டீலாங்க இப்ப கடைசியா இருந்தாரு. எஸ்கே பாட்டீல் வழியால அந்த பாட்டீல் அப்படி வச்சுங்க. அவரு சொன்னதுக்கு கலைஞர் அதே தானே சொன்னாரு. அப்படின்னு சொன்னா இந்த மாநிலத்தின் உரிமை என்பதை விட, இந்த மாநில மக்களுக்கு தேவையானது என்பதை விட, இவர்கள் கட்சி நடத்துவதற்கு என்ன வசதின்னு தானே பாக்குறாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி என்ன பண்ண? இப்ப காங்கிரஸ் கட்சி நான் கூட பேசினேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நானும் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்லாம் பேசணும். என்னப்பா இந்த மாதிரி இருக்க, இந்த இஷ்யூ பத்தி ஏதாவது ஒரு ஸ்மூத்தா முதல்ல தொடங்கி இது போராட்டமா அறிவிக்கலாமே, என்ன பண்ணலாமே அப்படின்னு நாங்க பேசணும். பேசும்போது அவர் சொன்னாரு, இது வழக்கமாவே இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, வேணா ஒண்ணு பண்ணலாங்க, எல்லாரையும் சேர்த்துக்கின்னு போய் நாமே அந்த சிஎம் பார்த்துருவோமே காங்கிரஸ் தரப்புலயே. காங்கிரஸ் இப்படி விரும்புகிறதுங்க, நல்லா இல்லை இது. நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா பண்ணாதீங்க. சட்டம் என்பதே முக்கியம் இல்லையா? இங்க இருக்கிறவனும் விவசாயி, அங்க இருக்கிறவனும் விவசாயி, அங்க இருக்கிறவனும் மனுஷன் தான், இங்க இருக்கிறவனும் மனுஷன் தான். ஆகையினால நீ வந்து தண்ணி வந்து தடுக்க கூடாது, நீ மேலும் மேலும் அணை கட்டக்கூடாது, அது சட்டப்படியும் சரியில்லை அப்படின்னு நாம நேரா ஸ்மூத்தாவே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்படிதான் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா நேமா இந்த வர வாரத்துல பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இல்ல அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா நாம செய்யலன்னு இருக்கக்கூடாது, ஆனா உண்மையா மனப்பூர்வமா நாம செய்யணும். அல்லது நாமே எல்லா கட்சியும் கூப்பிட முடியுமா, சர்வ கட்சி கூப்பிட்டு வச்சு நாமே பேச முடியுமா அப்படின்னு யோசிக்கலாமா? அப்படின்னும் போது ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பதனுடைய விருப்பம் இல்லாம எப்படி இதை கூப்பிடுறது, அது மூலியா தானே இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறோம். அதனால இங்க அவன் தண்ணி கொடுக்கலன்னா சட்டத்துக்கு புறம்பானது என்றால் சட்டத்துக்கு புறம்பானது தான். அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மாநில பார்வையா அல்லது தேசிய பார்வையா அப்படின்னா இங்க இருக்கிற மனுஷனுக்கு தேவையானதை காங்கிரஸ் கட்சி செய்யும். இல்ல, காங்கிரஸ் கட்சி செய்யும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கடந்த காலத்தில் 2 தேசிய கட்சிகளும் வந்து அந்த மாதிரி தமிழகத்துக்கு செஞ்சதா வந்து ஒரு வரலாறு இல்லைங்கிறதானே இப்ப உண்மைதான். எது தமிழகத்துல செய்யல? காவிரி பிரச்சனை, முல்லை கொடுக்குறங்க. நான் சொல்றேன், வாழப்படி அன்னைக்கு ராஜினாமா இது மாநில கட்சிகள் ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. தேசிய கட்சிகள்கிட்ட தானே அதிகாரம் இருந்தது. கர்நாடக அதிகாரம் இருந்தாலும் தேசிய கட்சி இப்ப ஒரு கோர்ட் சொல்லுது, அதை ஏன் நீ ஜிஓல வெளியிடலன்னு முன்னாடி நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியிட்டுட்டாங்க. வெளியிடறதுக்கு என்ன காரணம்னா சட்ட ரீதியா இது தப்புன்னு அவங்க பாக்குறாங்க. அது இல்ல அது இல்லாமலே வெளியிடலான்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். சரின்னு இப்ப வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிஷன் அமைக்கிறதுல இந்த கவர்மெண்ட் வந்து 5 மாசமா இழுக்கடிக்குது. அப்ப அது தவறு தானே. அதுல யாரா இருந்தாலும் அவசர கதியை உணர்ந்து, இதுல வந்து மாநில கட்சியா மத்திய கட்சியான்றதில்ல, யாரா இருந்தாலும் இந்த அவசர நிலையை உணர்ந்து இந்த மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்தியில் ஆளுபவர் யாரா இருந்தாலும் சரி, மாநிலத்தில் ஆளுபவர் யாராக இருந்தாலும் சரி, அல்லது அனைத்து கட்சி தலைவர்களும் யார் எப்படி இருந்தாலும் சரி, ஒத்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இந்த மாநில பிரச்சனைகள் பொதுவா தமிழர் பிரச்சனைன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு தென்னிந்தியாவில் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளில் சிந்தித்த ஒரு பிரதமராக விபி சிங் தான் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியம் கூட விபி சிங் அவர் இருந்த அந்த குறுகிய காலத்தில் தான் அமைக்கப்பட்டது. இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆண்ட எந்த காலத்திலுமே வந்து தமிழகத்திற்கு சார்பான விஷயங்கள் நடைபெற்றதில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் அப்புறம் என்ன சொல்றது, அதாவது வந்து மண்டல் கமிஷன் போட்டதுல இருந்து, அப்புறம் அவர் அது பண்ணதுல இருந்து, அப்புறம்
விபி சிங் பேசுனதுல இருந்து எல்லாத்தையும் பேசணும், அதெல்லாம் வேணாம். இல்ல நான் விபி சிங் பத்தி பேசல. இப்ப நான் விபி சிங் பத்தியே பேசல. காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத ஒரு ஆட்சியில தானே காவிரி மேலாண்மை வாரியம் கூட அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்க. அந்த மேலாண்மை வாரியம் கூட இந்த சட்டப்படி அமைச்சாகணும்னு சொல்லி கூட ஏன்டா அமைக்கலன்னும் போது அதுக்கு ஒரு காரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது இல்ல, ஒட்டுமொத்தமான நம்முடைய உரிமையை கேட்பதற்கு தயக்கம் இருக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய நிலை. மத்திய அரசு இதை செய்யவில்லை என்றால் அது எல்லாருமே சேர்ந்து கேட்கணும், சேர்ந்து சண்டை போட்டு கேட்கணும்ன்றதான் எங்களுடைய நிலை. நீங்க குடுக்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்க கேட்கிற இடத்துல கிடையாது. எங்க இங்க உள்ள திராவிட கட்சிகள், மக்கள், விவசாயிகள் உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. தப்பு. நீங்க மத்தியில அதிகாரத்துல இருக்கும்போது உங்கள்கிட்ட தானே கேட்கறது. நீங்க மத்தியில ஒரு அதிகாரம்னா கூட மத்தியில செய்ய முடியலன்ற சூழலும் அல்லது அதுக்கு வேறு விதமான அதே நிலைதான் பாஜக இருக்கா காரணங்கள் இருந்தது என்பதையும் நாம கவனிக்கணும். இன்னைக்கு இப்ப சொன்னாரு, வெறும் தண்ணீர் பிரச்சனை மட்டும் இல்ல, ரொம்ப நுட்பமான விஷயத்தை சுட்டி இன பிரச்சனை. இன பிரச்சனைனார். இந்த இன பிரச்சனைன்னு வந்தா அப்புறம் நாங்க என்ன சொல்றது? ஒண்ணுமே பேசுவோம். நான் உங்கள்கிட்ட வர்றது என்னன்னா, சார் பல விவாதங்களையும் அவரு சார் இதை சொல்லியிருக்கிறார். இங்க உள்ள திமுக அதிமுக ஒற்றுமை கிடையாது. கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அடிச்சு மாறுறாங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நின்னுக்கிறாங்க. முல்லை பெரியாறு இதுன்னு அது ஒரு சட்டத்துக்கு விரோதமா இருந்தா கூட அவங்க அவ்வளவு இன உணர்வா இருந்துக்கிறாங்க. இதே மாதிரிதான் பிஜேபியும் காங்கிரஸும். அங்க கிரியும் பாவமா கர்நாடகா அவங்க இன உணர்வா இல்ல, அவன் மாநிலத்து மக்களுக்காக அவன் செய்யறான். அது இன உணர்வுன்னு எடுத்துக்காதீங்க. சரி, நீங்க சொல்ற இன உணர்வு வேற. இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவினுடைய பிரச்சனையால தான் இது தீர்த்திருக்கலாம். ஆனா இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ பாலிடிக்ஸ்னால இது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் ஒரு காரணம். ஆனா பொதுவாக இந்தியாவில இருக்கின்ற நிலைமை என்னன்னா, தலையிலே இருக்கின்ற காஷ்மீரை தாங்குகின்ற அளவுக்கு காலிலே இருக்கின்ற தமிழகத்தை யாரும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய தாத்தா தண்ணீரை ஆறுகளிலே பார்த்தார், என்னுடைய அப்பா தண்ணீரை ஏரிகளிலே குளங்களிலே பார்த்தார், நான் இப்பொழுது வாட்டர் பாட்டிலே பார்க்கிறேன், நாளைக்கு என்னுடைய மகன் எதிலே தண்ணீரை பார்ப்பான் என்று எனக்கு தெரியாது. ஒரு காலம் அவன் கண்ணீர்லயே பார்ப்பான். கண்ணீர்ல தான் பார்க்கணும். இப்ப கண்ணீரை வடிக்க ஆரம்பிச்சிட்டோமே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு ராணுவத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் சொன்னார். ஐயாக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். அவர் சொன்னார், முதல் உலக போர் நாடு பிடிக்கும் ஆசையிலே நடந்தது, இரண்டாம் உலக போர் சில அரசியல் காரணங்களுக்காக நடந்தது, ஈரான் ஈராக் போர் எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்காக நடந்தது, ஆனால் ஒருவேளை மூன்றாம் உலக போர் என்று ஒன்று வரும் என்று சொன்னால் அது தங்கம், யுரேனியம், தோரியத்திற்காக மாத்திரமல்ல, தண்ணீருக்காக வரப்போகிறது என்று சொன்னார். இதை தீர்க்க தரிசனமாக தெரிந்துதான் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் 98ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 98ஆம் ஆண்டு நதிகளை தேசிய உடைமையாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். பொதுவாக அது மாதிரி எடுத்து வரது அபூர்வம். அப்பயே தீர்க்க தரிசனமா சிந்திச்சிருக்காரு, இது மாதிரி பிரச்சனை வருது. ஏன்னா அந்த ரைன் நதி இருக்குதா, ஐரோப்பா எல்லா நாட்டுக்கும் போகுது, யாரும் தடுக்கல. நைல் நதி இருக்குதுல, ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகளுக்கு போகுது, யாரும் தடுக்கல. மிசிசிப்பி நதி இருக்குல்ல, அமெரிக்காவில் 32 மாநிலங்களை கடந்து போகிறது. அங்க என்னன்னா ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அந்த பகிர்தல் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆனா இங்கதான் தண்ணீரை என்ன சட்டம் சொன்னாலும் நான் நிறைவேற்ற மாட்டேன். பாகிஸ்தானுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது ஐயா சொன்னார், 1892 ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த காவிரி சம்பந்தம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதுல முதல் சரத்தை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அப்ப சென்னை மாகாணம், மைசூர் அரசு, சென்னை மாகாணத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த அணையையோ ஆயக்கட்டையோ பாசன விரிவாக்கத்தையோ செய்யக்கூடாது என்பது முதல் சரத்து. எந்த அனுமதி வாங்கி இன்னைக்கு ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி அணைகளை கட்டினாங்க, எந்த அனுமதியும் பெறவில்லை. அதேதான் இன்னைக்கு இருக்கிற ஐயா சொல்ற மேகதாது, தாது மணல் போய் இப்ப மேகதாது வந்துச்சு. அந்த நிலைமையில இருக்குது. நமக்கு ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் பிஜேபி அல்லாத அரசாங்கம் வரும்போது நியமிச்சாங்க, 90 நியமிச்சாங்க. அதனுடைய தலைவர் மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக சித்தேஷ் முகர்ஜி தான் தலைவர். அவரும் அகர்வாலும் ராவும் 3 பேர் சேர்ந்த நடுவர் மன்றம் தமிழ்நாட்டுக்கு அந்த பாசன பகுதிகள்லாம் பார்க்க வர்றாங்க, காவிரி அடிமட்டு விவசாயிகளுடைய பகுதிகள்லாம். அப்போ எல்லாமே அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியணுன்றதுக்காக அதுல எழுதியிருக்காங்க, காவிரி இஸ் அவர் லைஃப் லைன், சேவ் அவர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சர் மே ஃபெயில் பட் ட்ரிபியூனல் நெவர் ஃபெயில்ஸ் சொல்லிட்டு பதாகைகள்லாம் வச்சிருந்தாங்க விவசாயிகள், அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதுக்கு பிறகுதான் 250 டிஎம்சி இடைக்கால தடை, அதுக்கப்புறம் 192 டிஎம்சி. 192 7 புதுவைக்கு போயிடுது, 14 சுற்றுச்சூழல் ஆவியா போறதுல போயிடுது. ஆக 171 தான் நமக்கு கிடைக்குது. ஆக இப்போ காலகட்டத்துல ஐயா சொன்ன மாதிரி, ஐயா 5 மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா 2007 காவிரி இறுதி நடுவர் இறுதி தீர்ப்பு வந்துச்சு. ஆனா கெசட்ல ஏத்துறதுக்கு கூட 5 வருடம் ஆச்சு. 19/2
2013 போன வருடம் தான் ஏத்துனாங்க. 5 வருடம் ஆச்சு. எதை கெசட்ல ஏத்துறதுக்கு, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை கெசட்ல ஏத்துறதுக்கு 5 வருடம் ஆச்சு. ஆனா இப்ப வந்த பிறகு இந்த அரசும் வந்து அலட்சியமா தான் இருக்குது. மேலாண்மை வாரியம் அமைக்கல, ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கல. அதை கேட்டப்ப நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்றவர் அம்மையார் அவர்கள் வந்து அதை பத்தி நாங்க யோசிக்கிறோம், கலந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இதுவரை அமைக்கல. ஆகவே அவர்கள் என்ன நிலைமையை கையாண்டார்களோ அந்த நிலைமைதான். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பவானியா இருந்தாலும் அமராவதியா இருந்தாலும் நொய்யலா இருந்தாலும் அனுமதி பெற்று முறையாக கட்டப்பட்ட அணைகள். இந்த அமராவதிக்கு எது நீர் ஆதாரம் அப்படின்னு சொன்னா பாம்பாறு, சின்னாறு, தேனாறு, இந்த 3 நதிகள் தான் அமராவதி அணைக்கு வர்ற அந்த நீர் ஆதாரங்கள். இப்ப அந்த பாம்பாற்றுல தான் வந்து கேரளா வந்து அணைய கட்டுது. அந்த சூழ்நிலை. அதே மாதிரி இப்ப கர்நாடகம் கட்டுற ஐயா சொல்றாரு 48 டிஎம்சி கொள்ளளவு உள்ள அணை. அதாவது 1924 ஒப்பந்தம் எதனால வந்தது சொன்னா, அவங்க வந்து அந்த சிவசமுத்திர நீர் திட்டத்துக்கு கோலார் தங்க வகையில எங்களுக்கு மின்சாரம் வேண்டும்ன்றதுக்காக சிவசமுத்திர நீர் திட்டத்துக்கு எங்களுக்கு தொடர்ந்து நீர் வேணும், அதுக்காக எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் 1024 ஒப்பந்தம் வருது. 1024 ஒப்பந்தத்துல தான் 44 டிஎம்சி உள்ள அந்த கிருஷ்ணராஜசாகர் அணையை நீங்க கட்டிக்கிங்க, 93 டிஎம்சி அளவுள்ள அந்த தண்ணீரை மேட்டூர் அணையா நாங்க கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போது அனுமதியோடு ஒப்புதலோடு கட்டப்பட்ட அணைகள் தான் கிருஷ்ணராஜசாகரம், மேட்டூர் அணைகளும். அதுக்கப்புறம் ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி எல்லாம் வந்து அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட அணைகள் தான். ஆக இது காவிரி சம்பந்தமாக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே இருக்கும் பொழுது எப்படி ஒரு வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய இது இல்லாம, நீர்வளத்துறையினுடைய அதிகாரம் இல்லாம எப்படி அவர்கள் கட்டுகிறார்கள், இதை எப்படி அனுமதிக்கிறார்கள்? ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தண்ணி இல்ல அதனால விடமாட்டோம் அப்படின்றது வாதம் கிடையாது. அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்எல்சில 2490 மெகாவாட் நாம தயாரிக்கிறோம், எங்களுக்கு கூட தான் மின்சார வெட்டு இருக்குங்க, அதனால நாங்க 2490 யாருக்கும் தரமாட்டோம். 2097 கர்நாடகத்துக்கோ மெகாவாட்டு, 2077 மெகாவாட் ஆந்திராவுக்கோ, 2017 மெகாவாட் கேரளாவுக்கோ, 95 மெகாவாட் பாண்டிச்சேரிக்கோ நாங்க தரமாட்டோம்னு சொல்லல. நாம 1111 மெகாவாட் நம்ம வச்சுக்கிறோம், 111 நாமம் தான். ஆனா மின்சாரத்தை மாத்திரம் வாங்கிட்டு அந்த கர்நாடகாவும் கேரளாவும் நமக்கு நாமத்தை போடணும்னு பாக்குறாங்க. ஆகவே இது கண்டிப்பாக எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும். ஐயா சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வர்றாங்க, இங்க இருக்கிறவங்க வரலன்றது நம்ம துரதிருஷ்டம், நமக்கு இருக்கின்ற துரதிருஷ்டம். இவர்கள் எல்லாம் ஒன்று சேர மாட்டார்கள். இன்றைக்கு ஒரு திருமணத்திலே ஒன்று சேர்வதை கூட கொச்சைப்படுத்துகின்ற அல்லது வேறு விதமான பூதாகரமாக பேசுகின்ற நிலைமையைத்தான் நீங்க தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகத்தை புதுசா இருக்கு. இயல்பா பார்த்து வணக்கம் வச்சா கூட ஏதோ இணைப்பு பழகுது, ஏதோ பேரம் நடக்குது பழகுது. ரோட்ல நடந்துட்டு வரும்போது கூட மதுவிலக்காக நடந்தது கூட எதாச்சும் ஒரு முதலமைச்சர் வந்தாருன்னா பேரம் பேசப்பட்டது, திட்டமிட்ட நாடகம் பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போய்விட்டது. ஆகவே இதுவும் ஒரு காரணம் தான். சரிவாங்க. நான் உங்களிடம் கேட்பது, இப்ப உங்கள்ட்ட இருந்தா இப்ப நடுவு அரசு ஐயாடையில சொன்னாங்க, இப்ப நீங்க கேட்க வேண்டியது அங்கதானே இருந்தாலும் அவருக்கும் அது பங்கு இருக்குனால அவர்கிட்ட கேட்டேன். இப்போ உங்க கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் நடுவு அரசா வந்து பாரதிய ஜனதா தான் இருக்கு. காங்கிரஸ் அரசை என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் நீங்கள் விமர்சித்தீர்களோ, இந்த காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கல, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, பல்வேறு விஷயங்களை விமர்சித்தீர்களோ, அந்த காரணங்கள் அந்த தேவைகள் இன்னும் அப்படியே இருக்கு. பாரதிய ஜனதா அரசு வந்து எந்தவித மாற்றமும் நடைபெறல. சதானந்த கவுடா போன்றவர்களாம் தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலாம் முடியாது அப்படின்னு தொடர்ந்து அமைச்சர்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அப்ப இந்த விஷயத்துல நீங்க இந்த தமிழர் பிரச்சனையில எந்த விதத்துல நீங்க காங்கிரஸ்ல இருந்து மாற்றா நடந்துகிட்டு இருக்கீங்க? காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தலைவர் வந்து பிரதமர். வாஜ்பாய் பிரதமராக இருந்த போதுதான் நீண்ட நாளாக கூட்டப்படாத நடுவர் மன்றம் கூட்டப்பட்டு முதலமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு பேசி 205 டிஎம்சி தண்ணி தரணும். அப்போ அது ஒரு முடிவு, அவர் ஆர்வம். அது ஆணையங்க, நடுவர் மன்றம் இல்ல, ஆணையம். காவிரி நடுவர் மன்றம் வேற, நடுவர் கோர்ட் இல்ல, ஆணையம், நடுவர் மன்றம், நீதிமன்றம். அவர் தானே, அவர் பேர் என்ன, சித்தோஷ் முகர்ஜி இருந்தாரு. அப்புறம் இப்ப சித்தோஷ் முகர்ஜி தான் தலைவரா இருந்தாரு, அப்ப முதல்ல இருந்தாரு. இப்போ ஒரு மாசமா தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா, இதுக்கு முந்தின பிரச்சனை என்ன பிரச்சனைனா மீனவர் பிரச்சனை. 5 மீனவர்களுக்கு தூக்கு, மத்திய அரசு விடுதலை பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் மத்திய அரசுக்கு
அந்த கோரிக்கை உங்கள்ட்ட இல்லையா? எல்லாரும் கட்டளை பிறப்பித்தார்கள். எல்லாரும் கேட்டா கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு அதுவும் நீங்க இல்ல அதை ஏதோ உங்களுக்கு தொடர்பு இல்லாத விஷயம் மாதிரி இல்ல. எங்களுக்கு நீங்க ஒரு கன்னியாகுமரி நீங்களும் ஒரு அந்த முனைப்பு எங்களுக்கும் இருக்கு. எல்லோரும் அதை கோரிக்கை, நான் சொல்ல வர விஷயத்த கேளுங்க, கோரிக்கை வச்சாங்க. மோடி அவர்கள் இதுவரைக்கும் இலங்கை அதிபரை நம்முடைய பிரதமர் தொலைபேசியில் வேற யாராவது பேசினாங்களா ஏதாவது பிரச்சனைகளுக்காகங்கிறது எனக்கு தெரியல, பேசலைங்கிறது என்னுடைய கருத்து. நம்முடைய பிரதமரை ராஜபக்சேக்கு ஃபோனில் பேசினார் நீ சொன்னாங்க, மாலையிலேயே விடுதலை பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. இன்னும் வெளியே வரல, விடுதலைன்னுட்டு இனிப்பெல்லாம் வழங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரத்தில். அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மத்திய அரசு பிஜேபி அரசுங்கிறத நீங்கள் காங்கிரஸ் அரசோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போது காவிரியில் அணை கட்டுறாங்க, இது நம்ம ஒத்துக்கல, இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அங்கேயே ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கலாம், அந்த நடுவர் ஆணையத்தை கூட்டணும்னு கோரிக்கை விடுக்கணும், நம்மளுடைய முதலமைச்சர் பிரதமரை போய் பார்க்கணும், கேட்டுக்கணும். ஏற்கனவே ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி நம்முடைய கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லணும். அப்படி சொன்னால் எப்படி இந்த மீனவர் பிரச்சனையில் விரைவாக முடிவெடுத்தாரோ நரேந்திர மோடி, அதே போல் முடிவெடுப்பார். அதுக்குள்ளாடி இன்னும் ஒரு விஷயம், முன்னாள் பொறியாளர் ஒருத்தர் காவிரி நடராஜன்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேகதாதுங்கிறது கர்நாடகாவுக்கும் ஒரு பக்கம் கர்நாடகம், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு, 64 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. அதில் தான் அந்த இடம், அங்கே தான் ஒரு அணையை கட்டுறேன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே தமிழகமும் அந்த நம்ம பகுதியில், இந்த மேகதாது பகுதியில், நம்ம பகுதியில் ஒரு அணையை கட்டலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு முயற்சிகள் நடைபெற்று அது செயல்படாமல் நிற்குது. நாமளும் அங்கே அணையை கட்டலாம். இப்போ அணை கட்டுறதுங்கிறது 48 TMC தண்ணி, நிறைய மழை அணையெல்லாம் பொங்கி நம்முடைய மேட்டூர் அணையில இருந்து நம்ம திறந்து விடுறோம் பாருங்க, நல்ல மழையில். தமிழ்நாட்டில் நம்ம நிறைய அந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய பேரே ஏரி ஸ்கீம் தான். ஏரியில எல்லாம் நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் அரசாங்கமே. இல்ல அதாவது நீங்க மாநிலத்துக்குள் ஏன் தண்ணீர் பற்றாக்குறை வருதுங்கிற விஷயங்கள் தனி, அது சுற்றுச்சூழல பேசலாம். நீங்க சொல்றது எப்படின்னா அண்டை மாநிலத்திலிருந்து கேட்காதீங்க, உங்களுக்குள்ள மழைநீர் கேட்காதீங்கன்னு நான் சொல்லல. தண்ணீர் சேமிப்புல குறைபாடு அதை நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்ப தர வேண்டிய கேட்க வேணான்னு நான் சொல்லல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு ஏரியில தான் கட்டியிருக்காங்க. இல்ல கிருதுமால் ஒரு நதியே மதுரையில காணா, வைகை முழுமையா போயிருச்சு. அது நீங்க சொல்றதெல்லாம் யாருமே இங்க மறுக்க மாட்டாங்க. அந்த இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொறியாளர் நடராஜன் என்ன சொல்றாருன்னா, இந்த 64 கிலோமீட்டர் பகுதியில நாமளும் ஒரு அணையை கட்டலாம். இந்த பக்கம் மேட்டூருக்கு மேல சரி நாம் ஒரு அணையை கட்டலாம், நீர் மின்சாரத்துக்காகவும் குடிநீருக்காகவும் அது நமக்கு பயன்படும். இப்போ இந்த விஷயத்தை இப்போ அவங்க அணை கட்டுற விஷயத்தை இது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காரியம். இதை மத்திய அரசிடம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் முதலமைச்சரும் முறையிட்டால் சொன்னால், இப்பதானே வந்திருக்க விஷயம், கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர் அவர்கள் இதை முடித்து வைப்பாங்க, நல்ல தீர்ப்பு வரும். அப்படி எப்படி கட்ட முடியும்? கோர்ட்ல வழக்கு இருக்கும்போது எப்படி கட்ட முடியும்? மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கணுமே. இல்ல சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணையை கட்டும் போது தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாதா? தடுக்கிற அதிகாரம் இருக்கு. கட்டிட்ட பிறகு நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் கட்டி முடித்த கட்டும்போது தடை கொடுக்குமே தவிர எந்த நீதிமன்றம் இடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த தீர்ப்பு கொடுக்காது. ஆக கட்டும்போது ஏன் தடுக்க கட்ட ஆரம்பிக்கல, இன்னும் அந்த நிலை வரல, அது தடுக்கப்படும். இல்ல அதுக்கு எம்பி பட்டேல் அந்த இது அடித்தளத்தை அமைச்சிருக்காங்க, தொடங்கிட்டாங்க. முதல்ல இதுவரைக்கும் எவ்விதமான ஒரு முயற்சியுமே தமிழ்நாட்டில இருந்து வரல. இல்லையே, கடந்த வருடம் வந்த போது அனைத்து கட்சியும் எதிர்த்த ஒரு விஷயமா இது இருந்தது. இது முயற்சி வரல. நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்த பிறகு கூட ஏன் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்குது, ஒழுங்குமுறை அடுத்து நடத்தணும், ஏன் அமைக்கலன்றதுதான் எங்க கேள்வி. இல்ல நான் கேட்டது இந்த விஷயங்கள் காங்கிரஸ் கோரிக்கை எல்லாம் வரலன்னு சொல்ல முடியாது. ஓ பன்னீர்செல்வம் கடிதம் இருக்கிறார். எப்படி அவரு இந்த 2 அணைகள் கட்டுகிற திட்டத்தை அவர் செய்தியாளர்களை கூட்டி அறிவிச்சிட்டு
அதிகாரப்பூர்வமாக குளோபல் டெண்டருக்கு அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. கர்நாடக அரசாங்கம் விவரம் தெரியாம கட்டின பிறகு இப்ப செங்கல் வச்ச பிறகு எல்லாம் வர்றதுன்னு ஒரு அதிகாரம் நீர்வளத்துறை எம்பி பாட்டீல் வந்து பெங்களூர்ல அறிவிச்சிருக்காரு குளோபல் டெண்டர் நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கேக்குறதா அதை தடுக்கக்கூடிய இது இல்லாம கட்டட்டும் பாரதி ஒரு மெமோ அனுப்ப வேண்டியதானே எங்களுக்கு தெரியாம. நீர்வளத்துறை உமா பாரதி வந்து கங்கைக்கு மாத்திரம் இல்ல காவிரிக்கும் சேர்த்துதான். ஆமா அவங்க சொல்லலாம்ல, நடவடிக்கை வரும். சொல்ல இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்கள்ட்ட இந்த சுற்றுல ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பத்துல சொன்னீங்க, அப்புறம் பேசுவோம்னு சொன்னாங்க. இது ஒரு விவசாய ஐயா கரெக்டா பிடிச்சிட்டாங்க. விவசாயிகள் பிரச்சனை. அதாவது இத இங்க பல பேர் நடுநிலையாளர்கள் பலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இந்த பிரச்சனையை இங்க உள்ள தமிழ் உணர்வாளர்கள் வெறுமனே இன பிரச்சனையா பாக்குறாங்க, அதுதான் பிரச்சனை. இது விவசாயி, அங்கும் விவசாயி உழைக்கிற விவசாயி, இங்கேயும் உழைக்கிற விவசாயி, இந்த மாதிரி பிரச்சனையா தீருங்க. விவசாய சங்கங்களும் பேசுவீங்க, அந்த மாதிரி பண்ணாம இங்க உள்ளவங்களும் அரசியல் பண்றதுக்காண்டி தமிழர் தமிழ் உணர்வு இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ளவங்க தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்றாங்க. பொதுவா அந்த தமிழ் தேசியம் திராவிட இயக்க உணர்வுக்கு மாற்றா இருக்கக்கூடிய பலர் இந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி அணுகிருக்கணும்? அதாவது பிரச்சனையை நம்ம ரியாக்ட் பண்றமே தவிர நம்ம ஒன்னும் ஆக்ட் பண்ண சொல்லல. முதல் விஷயம் என்ன, ஒரு சட்டப்படி ஒரு தீர்ப்பை கெசட்ல வெளியிடுறாங்க. நான் சொல்றது இடைக்கால தீர்ப்பை நான் சொல்றேன். 205 டிஎம்சின்னு வந்த போது 91 கெசட்ல வெளியிடுறது என்பது சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் கெசட்ல வெளியிடுறது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. அதை வெளியிட்டதற்காக கர்நாடகத்தில் வாழ்ந்த தமிழர்களை லட்சக்கணக்கானவர்களை அடித்து விரட்டியது யார்? நம்ம முதல்ல அடிக்கல. பத்திரமாக இங்க ராஜகுமார் வீடு இங்க இருந்துச்சு. அப்ப யாரும் அப்பையும் கூட அடிக்கல சார். ராஜகுமார் தமிழன் அது இருந்துட்டு போட்டான். நான் கர்நாடகத்தினுடைய தேசிய சிம்பலாக கன்னடத்தினுடைய சிம்பலாக அவரை கருதுறாங்க. நீங்க ஒண்ணு அவர் நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். அவர்கள் கன்னடத்தினுடைய சிம்பலாக அதனுடைய ஐக்கானாக அவர்கள் கருதுகிறார்கள். கன்னடத்தினுடைய ஐக்கானாக ராஜகுமார் கருதுகிறார். சும்மா இல்ல நான் சொல்றேன். நான் அவர் என்ன வேணா நம்ம பிறப்பாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. நான் இதுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, பிரச்சனையை தொடங்கியவர்கள் அவர்கள். நம்ம இன பிரச்சனையாக பார்க்கணும் நம்மளா இட்டு கட்டிக்கிட்டு சொல்லல. சம்பந்தமே இல்லாம சக்தி சுகருடைய அங்க ஒரு பிரான்ச் இருந்துச்சு, அடிச்சாங்க. தமிழ் சினிமா ஓடின திரையரங்கெல்லாம் அடிச்சாங்க. இந்த கெசட் வெளியிட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அங்க இருக்கிற வாழ்கிற தமிழர்கள் இங்க காவிரி தண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களா? அவர்களும் அவன் மாட்டு இருக்கிறான். இவர்களை கை நீட்டி அடிக்க முடியல, பக்கத்தில் இருக்கிற தமிழர்கள் அடிக்கிறோம்ங்கிற இனவாதம் தான், இனவெறி தான் அது. அதனால அந்த பிரச்சனையை அவர்களோட தொடங்கினதை வச்சுதான் நான் சொல்றேன். இங்க இந்த விவசாயிகள் அங்க இருக்கிற விவசாயிகளும் பேசினா என்ன அப்படின்னு ஒண்ணு கேட்டீங்க. அப்படி ஒரு முயற்சி நடந்துச்சு. அதுக்கு பேர் காவிரி குடும்பம்னு பேர். நடந்தது முதல்ல வழக்கு தொடுத்த ரங்கநாதனும் மன்னார்குடி ரங்கநாதனும் அந்த பகுதியில் இருக்கிறவர்களும் சேர்ந்து காவிரி குடும்பம் நடத்தினாங்க. இங்க ஹிந்து ராம் தான் அதுக்கு பின்னணியா இருந்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. 3-4 வருஷம் பேசினாங்க. கடைசியா அவர்களுடைய அனுபவமே என்ன, இதை கால அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு தண்ணீரை தர மறுப்பதற்கு அவர்களும் செய்கிறார்கள். ஏன்னா இவர்கள் உண்மையிலே விவசாயிகளாக போறாங்க. அவங்க இண்டிபெண்டா இப்ப ரங்கநாதனுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார். எப்படி பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்குறாரோ அவர் என்ன கருதுறாரோ பேசுவார். கூட போனவங்க அப்படித்தான் பேசினாங்க. சிபிஎம்ல இருந்துலாம் சிபிஐ அவங்களுடைய விவசாய சங்கத்தெல்லாம் கூட போனாங்க. அவர்களுடைய நிலையிலிருந்து இது பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் அந்த கர்நாடக தரப்புல இருந்து வந்தவங்க அந்த காவிரி குடும்பத்துக்குள்ளேயே அவங்க இண்டிபெண்டா இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு தான் வர்றாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் சொன்னாங்க. அது அங்க கர்நாடகத்தினுடைய தன்மை அதுதான். அதனால விவசாயிகள்லாம் பேசுனா ஒன்னாயிரம் அப்படின்னா அப்புறம் அவங்க என்ன தரப்புல கேட்டாங்கன்னா, ரங்கநாதன் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, நான் அப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி எல்லாரும் கூடுறதுக்கு கிரவுண்டே கிடையாது. யாருக்கும் பிரதிநிதி கிடையாது. நாம ரங்கநாதன் பிரதிநிதி நான் சொல்லல, ஆனா இவர்கள் அப்படி ஒரு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு வழக்கு தொடர்ந்து வருகிற வகை மாதிரி பிரச்சனைகளை வர்க்கத்தை தாண்டி மொழியும் இனம் தான் அங்க நிக்குது. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே அங்க இருக்கிற விவசாயிகளும் இங்க இருக்கிற விவசாயிகளும் பேசி பார்த்தார்கள். அதுல முடிவு வரவில்லை. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க குறைச்சி கேளுங்க. இவங்க குறைச்சி வந்தாங்க. நீங்க இப்ப இவங்க சொன்னது இருக்கிற 192க்கு கீழே வாங்கினாங்க. அதுக்கு கீழே எங்க போறது? இவர் நண்பர் அதிரிதாஸ் சொன்னது மாதிரி அது நடைமுறையில் என்ன எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா 170 கிடையாது. இந்த தண்ணீருக்கு இதை விட குறைச்சி கேளுங்க. அத ஒண்ணுமே கிடையாது. நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றதாங்க கடைசியா. இதனால இந்த முயற்சியில நடத்தினாங்க. அதனால விவசாயிகளும் பேசி பார்த்தார்கள். முதலில் அடித்தவர்கள் இன்னைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கதான்.
அதனால இது இனப்பிரச்சனை என்பதை அவர்கள் சொல்வதை நாம் புரிந்து கொள்ளணும் நான் சொல்ல வரேன். இது இனப்பிரச்சனை என்பதை கர்நாடகக்காரர்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நாம அதை வேணுங்கன்னு அதை பார்க்க மறுக்கிறோம். அப்ப இதை நம்மளும் ஒரு இன உணர்வோடு தான் அணுகணும். நீங்க ஒரே விஷயம் அவர் ஒரு எடுத்துக்காட்டினார், ஒரு புள்ளி வரும். இங்க கர்நாடகத்துல இருந்து தண்ணீர் வராது, இங்க இருந்து ஏன் நெய்வேலி மின்சாரம் அங்க போகணும்? என்ன நியாயம் இருக்கு அதுல? ஒரு உலகத்துல இந்த மாதிரியான ஒரு பதில் பொருளாதார நடவடிக்கை எந்த நாடுகளுக்கு இடையில எந்த மாநிலங்களுக்கு கிடையாதா? இப்ப இந்தியாவுல மாநிலங்களுக்கு இடையில ஓரக்கூடிய தண்ணீரே கிடையாதா? ஆறுகளே கிடையாதா? இது மட்டும் காவிரி மட்டும் தான் ஓடுதா? இதுக்கு நடுவர் மன்றமே கிடையாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற நாடுகள் டாண்டியப் நதி, நைல் நதி எல்லாம் பேசுறோம். இந்தியாவுக்குள்ளேயே ஓடுகிற ஆடுகள் இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இதே போல ஜீவநதி அல்லாத ஒரு சீசன்ல மட்டும் ஓடக்கூடிய ஆறு தான் கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதிக்குள்ள 3 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டு. நீதிமன்றத்துக்கு போனாங்க. நடுவர் மன்றம் 2 தீர்ப்பு கொடுத்து, 2 வகையான தீர்ப்பு, ஏ தீர்ப்பு, பி தீர்ப்பு உண்டு. 2 தீர்ப்புலையும் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிற ஹரியானாவுக்கும் இதுக்கு ஆந்திராவுக்கும் இவர்களுக்கு தெலுங்கானாவுக்கும் பிரச்சனை உண்டு. இவர்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆனா இருக்கிற தீர்ப்பை செயல்படுத்தி கொண்டுதான் பேசுகிறார்கள். புதுசா வழக்கு உண்டு, விவாதம் உண்டு, மேல் அப்பீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருக்கிற தீர்ப்பை செயல்படுத்தி கொண்டுதான் பேசுறாங்க. ஆனா காவிரியில மட்டும்தான் இருக்கிற தீர்ப்பு செயல்படாது. இருக்கிற தீர்ப்பின்படி மேலாண்மை வாரி அமைக்கப்படாது. இருக்கிற தீர்ப்புக்கு விரோதமாக புதுசா அணை கட்டுவாங்க. ஆனால் இங்க பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது ஐயா சொல்றத நான் அதனாலதான் நான் சொல்ல வரேன், நான் வித்தியாசமாக தமிழர்களை பார்க்கிறார்கள், இன பாகுபாடுன்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்றேன், புரியாம சொல்லல. ஐயா சொன்னதை நான் வழிமொழிகிறேன். இந்தியாவை பொறுத்தவரையில அந்த காலகட்டத்துல சீனா போர் வந்த போது அண்ணா சொன்னார், நிதி மிகுந்த பொறுப்பு வைத்தாரு, அதுவும் மற்றொரு காசுகள் தாரி உழைப்பதுன்னு 6 கோடி ரூபாய் ஒரு கட்சியின் சார்பா, அரசாங்கம் சார்பால் ஒரு கட்சியின் சார்பாக கொடுத்தோம். ஏன் புஜ் நகரம், குஜராத்ல புஜ் நகரம் பூஜ்ஜியமான பொழுது ஒரு நிறைய கட்சிகள் அள்ளி கொடுத்தார்கள். அடுத்த மாநிலம் என்று பார்க்கல, இந்தியாவிலே ஒரு மாநிலம் பாதிக்கப்பட்டதுன்னு பாக்கிறோம். ஏன் இப்போ காஷ்மீர்ல வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நாங்க எங்க கட்சி கடை வாங்கி நாங்க 10 லட்சம் கொடுத்தோம். எங்க கட்சி சார்பா கடை வாங்கி, எங்கிட்ட கஜானால பணம் இல்ல, கடை வாங்கி 10 லட்சம் கொடுத்தோம். ஆக அடுத்த மாநிலம் பாதிக்கப்படும் பொழுது கண்ணீர் விடுகிறோம் நாம். ஆனால் நாம் கண்ணீர் விடும் பொழுது, நாம் பாதிக்கும் பொழுது எந்த மாநிலம் நமக்காக கண்ணீர் விடவில்லை. இந்திய ஒருமைப்பாட்டிற்காக நாம் எல்லா உரிமைகளையும் இழந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஒருமைப்பாட்டிற்காக யாரும் எதையும் இழக்கவில்லை. நாம் தான் இழந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆக அந்த வகையில தான் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவை போட்டு அதை மலையாள மண் மறுதளித்த பொழுது அதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த மத்திய அரசு, அதை போலவே நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை கர்நாடகம் காலிலே போட்டு மிதித்த பொழுது கண்டும் காணாமல் இருந்த மத்திய அரசு, பாலாற்றின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்க கூட ஆண்மை இல்லாத நிலைமையில இருந்த அந்த அரசு, அந்த பாதையிலே தான் இப்பொழுது இருக்கின்ற அரசும் கூட மேலாண்மை வாரியமோ ஒழுங்குமுறை ஆணையமோ நடத்தாமல் வெறும் கங்கையை மாத்திரமே நதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற நிலைமையிலே தான் தோழமை உணர்ச்சியோடு அவர்களுக்கு சொல்கிறோம், இது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, அதிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்று தோழமையோடு சொல்கிறோம். இந்த நதிநீர் இணைப்பு காங்கிரஸ் பாஜக நீங்க அடுத்து கேட்டீங்கன்னா அவங்க பலமுறை சொல்றது, இந்த பிரச்சனை காவிரி பிரச்சனையை பத்தி எப்படி தீர்க்க முடியும்னு கேட்டா நதிநீர் பிரச்சனை, நதிநீர் இணைப்பு திட்டம் வந்தா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நதிநீர் இணைப்பு திட்டம் காங்கிரஸ்ல மரியாதைக்குரிய இளம் தலைவர் என்ன சொன்னார், அது வாய்ப்பே இல்லை, மிகப்பெரிய பிரச்சனைகள் பூதாகரமாக வருவெடுக்கும் சொல்லிட்டாங்க. அது வரலாற்று பூர்வமான பிஜேபி மேனகா காந்தியும் அது வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையில புரிதலே இல்லை. ஆனா 98ஆம் ஆண்டு வைகோ அவர்கள் எட்டுன்னு வந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக வாஜ்பாயினுடைய அரசு இன்றைக்கு இருக்கின்ற மக்களின் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாலும் இதோ இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சுப்பிரமணிய சாமியாலும் ஒரு ஓட்டிலே வாஜ்பாய் சர்க்கார் போனது. அதுக்கு அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓட்டிலே இன்றைக்கு தோற்கடித்தார்கள். 99ஆம் ஆண்டு மீண்டும் அதை தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார் வைகோ அவர்கள். அதுக்கு 2000 விவாதம் வந்தது. விவாதத்திலே நிறைய பிஜேபி தோழர்கள் அதை ஆதரித்தார்கள். காங்கிரஸ் தோழர்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லோருமே காங்கிரஸ் ஆதரித்தார்கள். இது நாட்டினுடைய நடைமுறைக்கு விவசாய பூமி என்கின்ற காரணத்தால், இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது என்று காந்தி சொன்ன காரணத்தால் நிச்சயமாக இது நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் போதிக்க மாத்திரமில்லை, சாதிக்கவும் செய்தோம் என்பதற்காக தான் 94 1200 கிலோமீட்டர் வைகோ நடந்தார். முதல் கோரிக்கை, முக்கிய கோரிக்கை என்னன்னா நதிகளை தேசியமயமாக்க வேண்டும். அந்த புரிதல் இன்னைக்கு பெரிய தலைவர்கள்கிட்டே இல்லை என்றதுதான் நமக்கு இணைப்பு திட்டம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கனவு திட்டம் இப்பவும் நடைமுறையில் இருக்குது. 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு, ஆய்வு நடக்குது. நதிநீர் இணைப்பு திட்டம் வரதான் போதானே, அது வரைக்கும் காவிரி பிரச்சனை அப்படியே வச்சுட்டு கொண்டுட்டு சொல்லல. நதிநீர் திட்டம் வரதான் போகுது, வாஜ்பாயினுடைய திட்டம் அது வரதான் போகுது. அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கோம், அது ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக காவிரி பிரச்சனை நிக்குன்னு சொல்லல. ஆனா இப்போ ஐயா சொன்னாங்க கர்நாடகத்துல அது என்ன பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு, அது அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு பண்ணுவாங்களா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல காவிரியை என்ன பிரச்சனையா எடுத்துக்கிறாங்க?
அரசியல் பிரச்சனையா எடுத்துக்கிறாங்க. பிரச்சனையாவே எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் திட்டுறதுக்காக பிரச்சனையாவே எடுத்துக்கிறாங்க. பிரச்சனை எங்க எடுத்துக்கிறாங்க? பேசுறதுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. யாரு பிரச்சனை எடுத்துக்கிறா? பிரச்சனை 4 கட்சிகள் சேர்ந்து மத்திய அரசு போய் பார்க்க வேண்டியதானே, பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க வேண்டியதானே, எல்லா தேசிய கட்சிகளுக்கும் இந்த பதில் வந்து முதலமைச்சராவது போய் பார்க்க வேண்டியதானே, போய் சொல்ல வேண்டியதானே. முதலமைச்சராவது போறாங்க. காவிரி தீர்ப்புன்றது கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி கொடுக்க வேண்டியது கோர்ட்டுக்கு அரசு. போறாங்களா? நீங்கள் உடனே கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, எப்படி நாங்க பெண்டன்சி ஆஃப் தி கேஸ் சார், ரெண்டு பக்கம் கர்நாடகம் தமிழ்நாடு பெண்டன்சி ஆஃப் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது ஏன் ஒரு அணை கட்டுறது நீங்க அனுமதி தர்றீங்க? தடுக்க வேண்டாமா? அத கோர்ட்டுக்கு தான் போனோம். கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்றாங்க? நீதிமன்றத்தினாலதான் ஏதாவது கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை ஐயா, மத்திய அரசின் அடிப்படையில் நடக்கல. எல்லாமே தீர்ப்பு தான் சார். அப்படி கிடையாது. கோர்ட்டோட தீர்ப்புக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டீங்க? உச்சநீதிமன்றம் சொல்லிதான் எல்லா ஆணையத்தையும் அமைக்கிறாங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் என்ன நான் சொல்லல, நீர்வளத்துறை அமைச்சர் செய்வாரு. எப்படி மோடி அவர்கள் மீனவர் பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களோ, எங்க தீர்த்து வச்சாங்க? எங்க தீர்த்தாங்க? அந்த மீனவர்கள் விடுதலை தூக்கு தண்டனை திட்டமிடப்பட்ட உங்களுக்கு இது திட்டமிடப்பட்ட தமிழக மீனவர்களை தடுப்பதற்காக ஒரு திட்டமிட்ட நாடகம் ராஜபக்சே நாளைக்கு இன்னைக்கு விடுதலை இருக்காங்க, நன்றி சொல்ல வேண்டாம், பாராட்ட வேண்டாம். இது ஒரு பிரச்சனை இல்லையா? இது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. செந்தில் தொண்டமான் இப்போ தொலைபேசியில் சொல்லியிருக்காரு, அவர்கள் வந்து அப்பீல வந்து வாபஸ் வாங்கினாதான் அதற்கு பிறகு இன்னும் நடவடிக்கைகள். இது ஒரு திட்டமிட்ட நாடகம். மீனவர்களை மீன்பிடிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு ராஜபக்சேவோடு சேர்ந்து நடத்துகின்ற நாடகம் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ராஜபக்சேவோட சேர்ந்து மோடி 2011 இல்ல 2011 கைது செய்யப்பட்டார்கள். இப்ப மோடி அவர்கள் 10 நிமிஷம் பேசி விடுதலை ஆகியிருக்கு. தூக்கு தண்டனையிலிருந்து அவர்களுடைய உயிரை பாதுகாத்திருக்கோம். அதுக்கு ஒரு நன்றி கிடையாது, அதுக்கு ஒரு பாராட்டு கிடையாது, அப்புறம் அதை பத்தி பேசுறது கிடையாது. இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. பேசுறதுக்கு அரசியல், அவங்களுக்கு பேசுறதுக்கு தமிழர் பிரச்சனை, அவங்களுக்கு பேசுறதுக்கு மீனவர் பிரச்சனை, பேசுறதுக்கு காவிரி. அவங்களும் பேசுவாங்க. இதே மாதிரி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் வந்து நம்முடைய வீரருடைய தலையை கொண்டு போகிறார்கள், நமக்கு நம்மிடத்துல வீரம் இல்லை, மீனவர்களுடைய படுகொலை செய்கிறார்கள், நம்மிடத்துல அவர்களுக்கு பயம் இல்லை. இவர்களும் பேசினவங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் பேசாம இல்ல, அதனாலதான் ராஜபக்சே கிட்ட பேசி இன்னைக்கு அவர் விடுதலை பண்றாரா இல்லையா? இல்ல மீனவர்களுடைய தீர்க்கப்படும். இல்ல ஒரு மணி நேரங்க. இப்ப இந்த பிரச்சனைங்கிறது ஒரு 15 நாள் பிரச்சனை. ஆனா மீனவர் பிரச்சனைங்கிறது காங்கிரஸ் அரசுல இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய பிரச்சனை. மீன் பிடிக்க முடியல, கச்சத்து, இந்த பிரச்சனைகள்லாம் காங்கிரசினுடைய கொள்கை தான். நீங்க கொள்கை பிஜேபி ஆட்சி வந்த பிறகு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனுடன் விடுதலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? படகுல விடுதலை பண்ணல, படகு கூட விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க நேற்றுக்கு. இல்ல அதாவது நேற்றுக்கு ராஜபக்சே படகு கூட விட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. படகு கூட வந்துற போது தூக்குக்கு போன மீனவர்களும் திரும்பி வர்றாங்க, படகுகளும் திரும்பி வருது. ஆக பிஜேபி செயல் வேகமா இருக்கு. காவிரி எப்போ வருங்க? நீங்க கேட்கவே இல்லையா? இன்னும் இங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை கேட்க வேண்டியது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்கிறீங்களா இல்ல? உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு சொல்றோம். நாம உச்சநீதிமன்றத்துக்கு தான் போனோம். உங்க தீர்ப்பை அமல்படுத்த பேச ஒரு நிமிடம், உங்க தீர்ப்பை மீறுறாங்க அப்படின்னு நாம உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். தமிழ்நாட்டுல இருந்து யாரு போறா? தடுக்கிற அதிகாரம் வந்து அந்த அம்மாவுக்கு இல்ல. ஒரு நிமிடம் தடுப்போங்க. இல்ல ஒரு பல்லாரமனை என்ன கேட்க விரும்புறது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவசமுத்திர அந்த அருவி, இந்த ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மன்னர்கள் காலமாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் காலமாக இருக்கட்டும், நீர் மேலாண்மைங்கிறது மிக சிறப்பா நடந்திருக்கு. எந்த பிரிட்டிஷ் காலத்திலும் இப்படி அண்டை மாநிலங்கள், மாகாணங்கள் அன்றையபடி அடித்துக் கொண்டதில்லை, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் எப்போது வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்து இப்படி ஒரு அமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மாதிரியான அரசியலமைப்பு சட்டங்கள் இதெல்லாம் போட்டு வந்ததற்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், எந்த புள்ளியில இருந்து தொடங்குதுன்னு பார்க்கணும். நம்ம பிரிட்டிஷ்காரங்க யாரையெல்லாம் நம்ம ஜீவன் சொல்ல வர்றது, இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுதான் குற்றம்னு சொல்ல வரீங்களா? அதுக்கப்புறம் அமைந்த நிர்வாக அமைப்புலதான் பிரச்சனை வருது. நான் வந்து குற்றம் சொல்ல வரல, நீங்க அதை வேற மாதிரி எல்லாம் நினைச்சுக்க வேணாம். நான் வெளிப்படையா கேக்குறதுன்னா, இது மன்னர் சேதுபதி மன்னர் சொல்றது எதுவுமே ஒரு பிரச்சனை இல்ல. இந்த கேள்வி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கேட்டு நீங்க இப்ப கேட்டு அவர் பதில் சொல்ற வரைக்கும் அது ஒரு பிரச்சனை மாதிரி. பதில் சொன்ன உடனே சால்வ் ஆயிடுது. நீங்க பிரச்சனை இல்ல, சால்வ் ஆகல, எல்லாமே சால்வ் ஆகும். நானே ஒரு 30-40 இருக்கேன், சால்வே ஆகாது. இல்ல ஒரு தீர்ப்பு எல்லாம் சால்வ் தானே. இல்ல ஒரு என்ன கேட்டீங்க நீங்க?
இல்ல அதான் கேக்குறேன், நிர்வாக சிக்கல்ங்கிறது டெல்லி இப்படி ஒரு அமைப்பு டெல்லி இல்ல, திரும்ப திரும்ப மறுபடியும் நம்ம ஜனநாயக அமைப்புல தான் சிக்கல். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப இங்க பேசுறோம்ல, அந்திரிதாஸ், அவர் வெங்கட்ராமன், கிருஷ்ணன், நான்லாம் பேசுறேன்ல, இந்த மாதிரி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒன்னா பொது பிரச்சனைக்கு ஒன்னா சேர்ந்து பேசுறது, ஒரு டீ குடிக்கிற ஒரு பண்பே இல்லாத நடக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாறினாங்கன்னா டெல்லியில சேர்ந்து கேட்டாச்சுன்னா இன்னைக்கு கேட்டா உடனே பதில் உடனே முடிக்க போறாங்க. கொஞ்சம் மாறுதலுக்கு நல்லா இருக்கும். அது நல்ல பண்பே இல்லை இப்போ. ஆச்சா, இன்னொன்னு சொன்னாரு, இப்போ அந்த இலங்கையிலிருந்து 5 பேர் தூக்கு தண்ணியை ரத்து பண்ணாங்களா என்னன்னு வந்த உடனே நாம கேட்டோம். அது இன்னும் தெளிவா தெரியல. ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்களா இல்ல முழுக்க ஜனாதிபதி அதான் ரத்து பண்றதா சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? செந்தில் தொண்டமான் என்ன சொன்னார்னா, ஆறுமுக தொண்டமான்ற ஒரு அமைச்சர், ராஜபக்சே அமைச்சர் என்ன சொன்னார்னா, இது மேல்முறையீடுல இருக்கிறதுனால அந்த மேல்முறையீடு இந்திய சர்க்கார் வாபஸ் ஏற்கனவே அரசு அப்பீல் பண்ணி அவங்க ஏற்கனவே குற்றம் செய்யலன்னு சொல்லி நம்முடைய அரசு சார்பில் புலனாய்வு பண்ணி அந்த ரிப்போர்ட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் கோர்ட்ல. அப்படி கொடுத்துருந்து கூட அந்த நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ஆனா அது மேற்கொண்டு இப்ப இருக்கிறதுலயும் அதே மாதிரி கோர்ட் மூலமா எந்த சிக்கல் வந்தாலும் அந்த கோர்ட் மூலமா தான் அவங்க ரிலீஸ் ஆகி வரணும். ஜனாதிபதியை விடுதலை செய்யலாம்னா கூட நீங்க சொல்ற மாதிரி போட்ட பெட்டிஷன் ரிட்டர்ன் வாங்கணும். வாங்கிட்ட பிறகுதான் மொத்தத்துல அவர்கள் 5 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள்னு நாம நிம்மதி அடையலாம் இல்லைங்களா? ஆமா, காப்பாற்றப்பட்டார்கள். ஆமா, நிம்மதி அடையலாம். நாளைக்கு மறுபடியும் இல்ல அவர் ஆயுள் தண்டனையா இருக்கணும்னா அது ரொம்ப வருத்தமா போயிடும். இல்ல அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த 5 பேர் மட்டும் இல்லாம அந்த 3 பேரும் சேர்த்து சந்தோஷம் மட்டும் இல்ல, மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். நம்ம அதுக்கு என்ன ஒரு கூட்டம் போடுங்க. நிறைய பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி இருக்கிறோம். கூட்டம் எதுக்கு இங்கேயே ஒரு பாராட்டு தெரிவிங்க. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி இருக்கிறோம். செயல்பாடுகளை கண்டு இல்ல பிரச்சாரத்தின் போது எல்லாருமே நம்பிக்கை தெரிவிச்சாங்க. அடிப்படையில காவேரி பிரச்சனை கூட நரேந்திர மோடியால் தீர்த்து வைக்கப்படும். இதுல சந்தேகமே கிடையாது. வந்து ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் தான் ஆயிருக்குங்கிற தைரியத்துல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காதீங்க. பிஜேபி ஒண்ணு புதுசு கிடையாது. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மோடி வேணா புதுசா இருக்கு. ஏதோ வந்து 5 மாசம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டது வாஜ்பாய் ஆட்சியில தான். அதே போல மோடி ஆட்சியில காவிரி பிரச்சனை வாஜ்பாய் வந்த பிறகு சிக்கல் அதிகமா போச்சு. வராதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை மாதிரியும் கர்நாடகம் தமிழ்நாடும் பிரிஞ்சிடுற மாதிரியும் சண்டை போடுற மாதிரியும் அப்படியே இல்ல. அப்படி ஒரு மனநிலை அவர் அதான் சொல்றாரு. கர்நாடகா தீர்வுக்கு வரும். ஒரு விஷயம், இப்ப அவர் இன பிரச்சனைன்னு சொன்னாரு. நான் சொன்னதுக்கு இல்லைங்கன்னு அவரு அது ரொம்ப தெளிவா விரிவாகவும் அதை சொன்னாரு. இன பிரச்சனை வேணான்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல கருத்து இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த இன பிரச்சனை வந்து விடுமோ என்கிற அச்சமும் இருக்கு. அதை தூண்டுறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அது இருப்பாங்க சார், இல்லாம இருக்கவே மாட்டாங்க. நீங்க ரியாக்ஷன் இல்லைன்னா ஆக்ஷன் இருக்காது. ஆக்ஷன் இருந்தா ரியாக்ஷன் வரத்தான் செய்யும். அதனால அது இல்ல. நம்ம தமிழர்களை பொறுத்த மட்டும் ஒத்துமை இல்ல, சேர்ந்து கேட்கல. முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் போய் கேட்கட்டுமே. இல்ல அந்த ஒரு காரணத்தை வச்சு வந்து அது கேட்காதனால எங்களுக்கு காதுல கேட்கல, விஷயமே தெரியல அப்படிங்கறது. அதனால செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்ல. எப்படி மீனவர் பிரச்சனையை முடிச்சோமோ அப்படி காவிரி பிரச்சனையை முடிப்போம். அந்திரே, நீங்களே வேணா கேட்டுங்க. நீங்க தயவு செய்து தவறான தகவலை தைரியமா ஓங்கி சொல்லாதீங்க. எந்த மீனவர் பிரச்சனையும் தீரல. இது 5 செப்பரேட் கொலை. கொள்கை ரீதியா விடுதலை செய்யறன்னுட்டு ராஜபக்சே ஒத்துக்கொண்டார். இருங்க சார், இல்ல அதை யாரும் மறுக்கல. சொல்றேன், ஒட்டுமொத்தமா கூட தீந்துரும். அதுவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு. அதாவது பாம்பாட்டுல வந்து கேரளா வந்து அணை கட்டிச்சு அப்படின்னு சொன்னா 3/11 இந்த மாசம் வந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து பிஜே ஜோசப் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அங்க பட்டிச்சேரியில் இருக்கிறாரு. வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் உம்மன் சாண்டி அவருக்கு அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா பண்றாங்க.
அதே மாதிரிதான் இப்போ வந்து இந்த மேகதாதுல வந்து அதுக்குண்டான அணைகள் இது பண்ணி பெங்களூர்ல அந்த அமைச்சர் MP பட்டேல் வந்து இது வந்து குளோபல் டெண்டர் விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக ஒரு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்ததுன்னா அது வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு சமமானது. அந்த தீர்ப்பின்படி இன்றைக்கு அவர்கள் வந்து அணை கட்டிவிட்டால் நமக்கு உண்டான 171 192 மைனஸ் ஆகி 171 TMC கூட கிடைக்காது. லட்சக்கணக்கான பாசனம் போயிடும். அதாவது கோடிக்கணக்கான மக்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும், லட்சக்கணக்கான ஏக்கர் பாசன வசதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தோம். ஆக அதனுடைய அந்த தீர்ப்பு பிரகாரம் 171 TMC கூட நமக்கு வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு வஞ்சகம் தீர்க்கின்ற வகையிலே அமராவதி அணைக்கு வருகின்ற அந்த 3 நதிகளுடைய ஆதாரம் இருக்குது, பாம்பாறு, சின்னாறு, தேனாறு. அந்த அணைகள் மத்தியில அணை கட்டிட்டா நமக்கு எப்படி வரும்? அந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு சாங்கிட்டி எப்படி வரும்? அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் தீர்ப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு சமமாக நம்ம நினைக்க வேண்டியது. அதனுடைய இது வந்து குப்பை கூடையில போட்டு விட்ட பிறகு நம்ம தீர்ப்பு வரும், கேட்டா வரும் எப்போ வரும்? அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. ரவி பியாஸ் பிரச்சனை ஒப்பந்தம் வருது, தீஸ்தா நதிக்கிற ஒப்பந்தம் வருது, சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஏதோ வந்து நாங்க போய் படகுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு. படகுகளை பிடிக்க வச்சோன்னு நான் தான் சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. படகு பிடிக்க வைக்கிறது அதிகாரம் உடனே மீட்காம ஏன் 4 மாசம் போயிட்டு இருக்காங்க? ஆக இது ஏதோ ஒப்பந்தம். பாரத ரத்னா பட்டம் தர்றான்றாங்க. அதாவது ஒரே நிமிஷம், பாரத ரத்னா விருது வாங்குறவங்க இவ்வளவு கேவலப்படுத்த யாரால முடியாது. பிடிக்க சொன்னது நான் தான் சொல்லல. படக வேணா வச்சுக்கிடுங்க, ஆளுங்களை. அது சரியா? அது சரியா? அந்த வாதம் சரியா? படகு வச்சுக்கோங்கன்னு சொன்னது சரியா? ஒரு அரசு வாழ்வாதாரமே படகு தானே சார், அவங்களுக்கு வாழ்வாதாரம் முதல்ல விடுங்க, படகு பாத்துக்கலாம். அப்ப அது சரியா? வாழ்வாதாரமே அவங்களுக்கு படகு தான், அதை பிடிச்சு வைக்கிறது சரியா? அது என்ன பாதாது? படகு பிடிக்க சொன்னது நான் தானே சொல்றேன். அவரு வாஜ்பாய் ஆட்சியை ஒரு ஓட்டுல தோக்க வச்சவரை நீங்க தூக்கி வச்சுருக்கீங்க. இப்ப இலங்கை விஷயத்துக்கு ஒண்ணு சொல்ல, இலங்கை விஷயத்தை விடுங்க, நம்ம இந்த விஷயமே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நான் என்ன கேக்குறது என்னன்னா, இப்ப முல்லை பெரியார் விவகாரத்தில் வந்து நீங்க வந்து அந்த மதகுகளை வந்து கொஞ்சம் திறக்க வச்ச போது உங்களை எல்லாருமே பாராட்டினாங்க. கூட்டணி கட்சியான மதிமுக இருக்கட்டும், திமுக அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் எல்லாருமே பாராட்டினாங்க. எல்லாரும் வந்தது. நாங்கள் என்ன கேட்க இல்ல எப்படியோ பாராட்டினாங்க. இல்ல நான் என்ன சொல்கிறேன், கர்நாடக பிரச்சனை இப்ப நீங்க முல்லை பெரியார்ல நீங்க செஞ்சது எந்த விஷயமா இருந்தாலும் அது தமிழருக்கு சாதமா இருக்கும் போது அது நல்ல விஷயமா அமைஞ்சது. அதுக்கு காரணம் வந்து அங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தான் இருக்கு, பாரதிய ஜனதா பெரிய லெவல இல்ல. அதனால அது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய குரலுக்கு நீங்க செவிசாய்க்கல. ஆனா கர்நாடகத்துல அங்க காங்கிரஸும் பிஜேபி ஒரு சம வலிமையில இருக்கிறதுனால ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக கர்நாடகத்திற்கு தொடர்ந்து நீங்க சாதகமா இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த விஷயத்தை? அப்படி இல்லைங்க. 2016 நாங்க எங்க ஆட்சி பிடிக்கணும்னு இருக்கோம். எங்க நீங்க சொல்ற கருத்துல கூட தமிழ்நாட்டுல 2016 நாங்க தான் ஆட்சி பிடிக்கணும்னு நாங்க இருக்கிறோம். எல்லா கட்சியும் அப்படியே புதுசா தொடங்கி இருக்க வாசனை சொல்றாங்க. இருக்கிறது வேறங்க, அந்த பேச்சுல முன்னணியில இருக்கிறது. தேசிய கட்சிகளுக்கு வந்து தமிழ்நாட்டுல வாக்கு வங்கி குறைவா இருக்கு, அதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. ஏற்கனவே 4 கட்சிக்குமே ஆட்சி பிடிக்கிறதா நோக்கம். அந்த நோக்கத்துல இல்ல கேரளால பண்ண மாதிரியே உங்களால கர்நாடகத்துல பண்ண முடியல. நோக்கத்துல முன்னணியில இருக்கிறது நாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரி, இப்ப கர்நாடகா பிஜேபி மோடியினுடைய திறமையை நான் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இலங்கை கிட்ட போனா அவன் சைனா வருவான் அப்படின்னா சொன்னாங்க. இலங்கை பிரச்சனை விடுங்க, கர்நாடக பிரச்சனை. மோடி என்ன பண்ணிருக்கிறாரு, சைனாவுக்கு அவங்க கடற்கரையில பிரச்சனை, வியட்நாம் பிரச்சனை. மோடி வியட்நாமில் போய் 2457 கோடி ரூபாயை அவங்களுக்கு நிதி உதவி, கடன் உதவி செஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த சைனா கடற்கரையிலேயே இந்திய கப்பல் போடுறதுக்காக வேண்டி ஒரு ஒப்பந்தம் போட்டு நல்ல விஷயம் தான். நான் கர்நாடக பிரச்சனை கேளுங்க. இல்ல இல்ல அவனை ஒரு தட்டு கர்நாடக பிஜேபியினர் இந்த திட்டத்துக்கு முழுமையா ஆதரவு தர்றாங்க, தமிழர்களுக்கு முழுமையா எதிராக இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? 4 சகோதரர்கள், தமிழர்களும் கர்நாடக பிஜேபியினரும் இங்க இருக்கக்கூடியவர்களும் தமிழர்களும் எல்லாருமே சகோதரர்கள் தான். நாம எல்லாம் சகோதரர்கள் தான். அவரு அங்க சொல்லலையே, நரேந்திர மோடி அவர்கள் சுமூக தீர்வு காண்பார் நிச்சயமா. உங்கள்ட்ட ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் அப்ப 4 சீஃப் மினிஸ்டர் சேர்த்து வச்சு தீர்ப்பு கண்டாரு. இடைக்கால தீர்வு வரவே இல்லைங்கிறதா குற்றச்சாட்டு. இருங்க, நீங்க உங்களுடைய நிறைவு. இடைக்கால தீர்வு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு டைம் தான் ஆகும். நதிகளை இணைத்தல் அப்படி என்பதில் ஒத்த கருத்தோடு எல்லா மாநிலமும் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது.
நதிகள் இணைப்புக்கு மனப்பூர்வமாக அனைவரும் ஒப்புக்கொண்டால் மற்றதும் செய்யலாம். நண்பருக்கோ நம்ம இனவாதம் பேசுகிறவருக்கோ ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் சொல்றதுல என்னன்னா, அங்க அடிக்கிறான் நாம வாங்கிக்கிறோம்னு சொல்றாரு, இங்க நாம திருப்பி அடிக்கல அப்படின்னும் போது நாம வாங்கிக்கிறோம் இல்ல சொல்லல, அதனுடைய மறைபொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கூடாதுன்றது தான் நம்முடைய கருத்து. கர்நாடகாவில் அந்த மாதிரி பண்றான்னு சொன்னா, இப்ப நாம இவர் அந்திரி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நாம ஒண்ணுல போக வேண்டியதை நிறுத்தினாவே போயிடுமே. அதுல நீங்க உடன் போறீங்களா? இல்ல, உன்னுடைய உரிமையை பாதிக்கும் போது அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பது காங்கிரஸ் வரலாறு தானே. இல்ல, இப்ப காங்கிரஸ் கட்சியுமே இருங்க, கேரளாவிலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ காங்கிரஸ் கட்சியே ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்து மக்கள் பிரச்சனையை மீறி அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை எதிர்த்து போராடுவதற்கு காங்கிரஸ் கட்சி தயங்காது. அதைத்தான் நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோடு நேற்றும் இன்னைக்கும் பேசணும். சொல்லிடுறேன். இப்ப இந்த நதிநீர் பிரச்சனையை சொல்லும் போதே எல்லாரும் விட்டு கொடுக்கணும்னு சொல்றோம். நண்பர் கிருஷ்ணனுக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மெட்ராஸ் சிட்டியில இருக்கிற ரோடுங்க இருக்கு இல்லையா, ஒரு ரோடு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடுன்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ரோடுன்னு இருக்கு, கார்பரேஷன் ரோடு இருக்கு, பிரைவேட் ரோடு இருக்கு, 4 விதமான ரோடு இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோட்ல நம்ம கவர்மெண்ட் போய் ஒரு கடப்பாரி குத்த முடியாது சென்ட்ரல் நேஷனல் ஹைவேஸ்ல. அதே போல ஸ்டேட் ஹைவேஸ்ல கார்பரேஷன்காரன் பள்ளம் போட முடியாது. கார்பரேஷன் இடத்துல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஒரு ஓட்ட போட முடியாது. அதை விட தனியார் ரோடு, இப்ப நீங்க வர்ற இந்த சந்து தனியார் ரோடு, இந்த ரோட்ல போய் நீங்க ஒரு ஓட்ட போட முடியாது. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்ப தீர்ந்துன்னு வருது. எல்லாத்தையுமே மாநகராட்சி எடுத்து எல்லாத்தையுமே ரெவென்யூல கொண்டு வந்து எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் இந்த இதுக்கு இப்படி செய்யலாம் வரைமுறை சட்ட ரீதியாக வந்துருதுன்னா பிரச்சனைகள் தீரும். அதே போல இந்த நதிநீர் பிரச்சனைகளும் தீரும். இன பிரச்சனையில ஒண்ணு நான் ஞாபகப்படுத்துறேன், இதுல நாம அரசியல் கடந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த நதிநீர் போல ஒண்ணு மாநிலத்தினுடைய இன பிரச்சனை வருகிறது, இன்னொரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, எல்லா மாநிலங்களையும் கலைத்து விடுவது. அன்னைக்கு சுதந்திரம் வாங்கும் போது 4 வச்சிடலான்ட்டாங்க, 4 ஸ்டேட் ஆக்கிடலாம், இந்தியாவையே 4 ஸ்டேட் ஆக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்னு காந்திஜி சொன்னாரு. இந்த பழமை குன்றாமல் இருக்கணும்னு சொன்னா அவரவர் கலாச்சாரம் பண்பாடுகள் அவரவரோடு இருக்கட்டும், மனம் ஒத்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழட்டும். அதுதான் பன்மையில ஒருமையா இருக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதுக்கே ஆபத்து மாநிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அல்லது மத்தியில ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே மொழி அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்போ அவர் சொல்ற இனவாதம் அதுக்கு முன்னாடி எதிர்க்க நிக்குது. இது பின்னாடி வரும். அதுக்கு ஒரு ஓசை மணியா நான் இப்ப இங்க சொல்லி வைக்கிறேன். ஆகையினால ஒட்டு மொத்தமா இந்த விவாதங்கள் என்பது கூட ஏதோ நாம சண்டை போட்டுக்கிறதுக்காக பேசுறதா இல்லாமல் இந்த மாநிலத்துக்கும் இந்த மனித இனத்திற்கும் செய்ய வேண்டிய கடமையாக எல்லா கட்சிக்காரர்களும் கடமையாக கருதித்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காங்கிரசின் கருத்தும் அதுதான். நிச்சயமாக நீங்க இந்த விஷயம் நிறைய கருத்து. வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதுதான் இந்தியா. அதாவது ஹைவேஸ்ல ஒருமைப்பாடு நாம் ஒத்துக்கொள்கிறோம், மின்சாரத்துல ஒருமைப்பாடு இங்க இருந்து பல மாநிலங்களுக்கு அதுல ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நதிகளிலே மாத்திரம் ஏன் ஒத்துக்கொள்ள ஒரு நிமிஷம் அதுல ஏன் நாம பார்க்கிறோம் தெரியல. ஆகவே இன்றைக்கு ஒரு கவிஞர் சொன்னார், கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி நதியும் விஷமேறி கடைசி மீனும் பிடிபட அப்பொழுதுதான் தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று. அந்த நிலைமையில இன்றைக்கு சொந்த நாட்டு மக்கள் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களை இன்றைக்கு ஒரு இனப்பாகுபாடு காட்டுகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற காரணத்தால் தான் நீரின்றி அமையாது உலகு என்கின்ற அந்த முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவதற்கு கூட பக்கத்து மாநிலம் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை இந்திய சர்க்கார், சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்திய சர்க்கார், அதற்கு சட்ட அந்தஸ்தை கொடுக்க வேண்டிய இந்திய அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டிய இந்திய சர்க்காரை வேடிக்கை பார்ப்பது இன்றைக்கு ஒருமைப்பாட்டிற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுடைய நிறைவு கருத்து. இப்ப தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் ஒரு வலுவான சூழல் இல்லாத ஒரு காரணம் கேரளாலையும் கர்நாடகத்திலும் தேசிய கட்சிகள் ஓரளவு வலுவா இருக்கு. அதனால 2 தேசிய கட்சிகளுமே தமிழகம் தானே ஒரு 4-5 விழுக்காடு வாக்குகள் தானே நினைக்கின்ற ஒரு மனப்போங்கு இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமா? அது இருக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் நீங்க எம்பிக்கள் கணக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடை விட கர்நாடகத்துல குறைவு.
என்னவா இருந்தாலும் இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆள் மெனக்கெடாமையே 2 கழகங்களும் தூக்கி ஜாக்கி வச்சு இந்த அனைத்து இந்திய கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படி ஒரு எளிமையான இடம் இருக்கு. அதிக எம்பிக்கள் இங்கதான் கிடைக்குது ஈஸியா. இவங்க உழைக்காம, தேசிய கட்சிகளுக்கு இவங்க சொந்த சக்தி இல்லாம இவங்க உழைக்காமலே இங்கதான் கிடைக்குது. எனவே அது அதை தாண்டிய ஒரு பிரச்சனை தான். ஒரு சீட்டு பிரச்சனையை நான் பார்க்கல. இப்ப நான் இதுல ஒரு இறுதியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நதிகள் இணைந்திருக்கிற நதிகளையே அவன் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய நதிகளை இணைப்பு என்பது தமிழ்நாட்டில் வேணா கோரிக்கை வச்சுட்டு இருக்கலாமே தவிர இதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற எந்த மாநிலத்துக்காரங்களும் ஏற்றுக்கொள்வது, ஆந்திராவும் கன்னடம் ஏத்துக்காது, யாரும் ஏத்துக்கல. அது இப்ப நான் அனைத்து இந்திய கட்சியாக இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இப்படி ஒரு நதிகள் இணைப்புக்கு ஒரு கையெழுத்து இயக்கம் வாங்கும் போது நாங்க தோழர்கள்ட்ட கேட்டோம், நீங்க இங்கெல்லாம் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநில செயலாளர் மட்டும், கட்சி தொண்டர்கள்லாம் வேணாம், மாநில செயலாளர் மட்டும் இது கையெழுத்து போடட்டும். போட மாட்டாங்க. இது நம்ம கஷ்டப்படுறவங்க ஏதோ ஒண்ணு வந்தா பரவாயில்ல நினைக்கிறமே தவிர அது ஆக போற விஷயம் இல்லை. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்பது இன்னும் கூடுதலான பிரச்சனைகள் அதில் இருக்குன்னு வச்சுங்க. எனவே நான் அதை ஒரு தீர்வாக நான் கருதவில்லை. பிரச்சனை என்னன்னா, இணைந்திருக்கிற நதிகளை எப்படி பாதுகாப்பது, அதை அந்த இணைப்பு துண்டிக்கிறார்கள் என்பதுதான், அந்த இனவாதத்தால் துண்டிக்கப்படுகிறது என்பதுதான் அதனுடைய பிரச்சனை. இன்னைக்கு அவர்கள் சொல்லுகிறபடி இப்போ இந்த அந்த அணைகள் கட்டுவத திட்டத்தை எதிர்க்கணும்னா இங்க உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டியது, எல்லாருடைய கருத்து அதுதான், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். எல்லாருக்கும் ஒரே கருத்தா இருந்தாலும் கர்நாடகத்திலும் ஒரே கருத்து தான். ஆனா திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, அனைத்து கட்சி தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க, பிரதமரை அழுத்தம் கொடுக்குறாங்க, அதை செய்யணும் என்பது ஒண்ணு. ஆனால் அதையே சாக்காக வைத்து ஒரு தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு எல்லா கட்சியும் என்கிட்ட படிச்சுன்னு கொடுக்கல, என்கிட்ட தவம் கிடக்கலன்னு மோடி சொன்னார்னா அதை விட ஜனநாயகத்துக்கு விரோதமான பார்வை கிடையாது. அது தமிழ்நாட்டில இருந்து ஒரு அந்த கட்சி என்பதற்காக அதை தொடர ஆதரிச்சார்னா அதை விட மோசமானது எதுவும் கிடையாது. சொல்லி முடிச்சார், நீங்க அதுக்கு பிறகு பேசுங்க. மூணாவது இருங்க வர்றேன். நமக்கு இந்த கட்சி கட்டிக்கிட்டு இருக்க கூடாதுங்க. ஐயா சொன்னது மாதிரி இதை தாண்டி தமிழர்களாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எல்லாரும் சேர்த்து பேசணுங்கிறதா. மூணாவது என்னன்னா, அதையும் தாண்டி அவர்கள் அணை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினால் இங்கிருந்து எங்களால் முடிந்த மக்களை திரட்டி கொண்டு அங்கே போய் மறிப்போம். இதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், கட்டாயமா செய்வோம். இதற்கு முன்னால் பலதும் செய்திருக்கிறோம். அதை நம்ம செய்ய முடியும், செய்வோம் தான் சொல்றேன். இது இன பாகுபாட்டோடு இனவாதத்தோடு கர்நாடகம் நடந்து கொடுக்கிறதுன்னு சொன்னால் தமிழர்கள் இனமாக எவ்வளவு பேரை திரட்ட முடியுமோ திரட்ட அதை சந்திப்போம் என்பதை நான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய நிறைவு கருத்துக்கு நன்றி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த காவிரி பிரச்சனையில் தொடர்ந்து கர்நாடக மாநில அரசு, அங்கு எந்த அரசாக இருந்தாலும், பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும், அங்கு உள்ள மாநில உணர்வு பெற்ற பிராந்திய கட்சிகளாக ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் அங்கு இன பிரச்சனையாகவே பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய விவசாய பிரச்சனையை இதுவரை டெல்லியில் நடுவண் அரசியல் அமைந்த எந்த கட்சியாக இருந்தாலும் செவிசாய்க்கவில்லை என்கின்ற கருத்தும், அதற்கு நாம் அனைவருமே, அதாவது மாநில கட்சிகளும் மட்டுமல்ல, தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதில் தேவையில்லாத பிரச்சனைகளை, கட்சி பிரச்சனைகளை, தனிநபர் பிரச்சனைகளை நாம் தலையிடக்கூடாது என்கின்ற கருத்தும் இங்கு ஆழமாக வைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா, காங்கிரஸ், சிபிஎம், திமுக, அதிமுக என்று பார்க்காமல் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இதை அணுகினால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற கருத்து இங்கு இறுதியாக அனைவரும் ஏற்றுக்கொண்ட என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு தரவுகளை எடுத்துரைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் குமரி கிருஷ்ணன் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்துரிதாஸ் அவர்களுக்கும், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய மூத்த பிரமுகர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.